ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருந்தாத விக்ரம். ஸோ ஏன் இது நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலே உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க தூங்கி எந்திரிச்சிட்ட உடனே. ஸோ எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லீப்பிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்களா, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி மணி கேட்டுட்டு இருக்கும்போது விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ரவீனா ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மூட்டை தூங்கிட்டு இருக்குதுடா, அந்த பொண்ணை முதல்ல எழுப்புடா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மாயா, அதுக்கப்புறம் விசித்ரா இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. மாயா சொல்கிறாங்க, டேய் அரிசி மூட்டைலாம் சொல்லாதடா, நேற்றுக்கு தானே வாங்கினேன் அடி, நீ திரும்பி அரிசி மூட்டைலாம் சொன்னா என்ன அர்த்தம், அது தப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நேற்றுக்கு தான் விக்ரம் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் ஆற்றுன்னு ஆற்றிட்டு இருந்தாங்க. காக்ரோச் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஒருவேளை விக்ரம் ஆகிய காக்ரோச் இல்லை காக்ரோச் ஆகிய விக்ரம் இப்படிலாம் சொல்லுவாங்க, பரவாயில்லையா, அதுவே ஒரு முதல் குத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அதனால் அட்லீஸ்ட் உங்களுக்காக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரே ஓப்பனாக வெளிப்படையாக இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாப்புல. அதுவும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவே கூடாது ஆக்சுவலி சொல்ல போனாக்கா. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு வெளியே என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம். ஆனாலும் இந்த விக்ரம் பயபுல என்ன பண்ணுதுன்னா, நேற்றுக்கு மாயா கிட்ட அப்புறம் பூர்ணிமா கிட்ட விங்சன் கிட்டலாம் கட்டி பிடிச்சி ஓகே பரவாயில்ல, நான் அது மாதிரிலாம் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, என்னதான் இருந்தாலும் அது கொஞ்சம் சீரியஸான மேட்டர் தான், பட் நீங்கள் சொன்னதுனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் சமாதானம்லாம் ஆயிட்டாப்புல. அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே உக்காந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு. சார் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் சார், எனக்கு அது பிடிக்கல, பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது, நான் சொல்லிட்டேன், ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, இது தப்பாக தான் போகும், ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னாக்கா நான் இதுக்கப்புறம் சொல்ல விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறாப்புல. ஸோ உங்களுக்கு அது தப்பாக தோணுது இல்லை, அப்புறம் ஏன் அந்த ரவீனா பொண்ணை அரிசி மூட்டை அப்படின்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே விஷயம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது, வடிவேல் சாரோட காமெடி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறானே, எந்த ஒரு காரணமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ விக்ரம் அவர்கள் ஓகே எல்லாமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது எல்லாமே ஓகே தான், பட் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், டிஸ்டன்ஸே இல்லாமல் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஓகே. அது நீங்கள் நேஷ்னல் மீடியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஓகே. பட் இங்கே மீடியா 4 பேர் பார்த்துட்ருக்காங்க, 4 பேரில் கோடிக்கணக்கில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் டாஸ்க். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாமினேஷன் இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த விதத்தில் ஷாப்பிங் டாஸ்க்கும் நடக்கும். மேபி இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நடக்கும். இந்த ஷாப்பிங் டாஸ்க்கில் ஒரே ஒரு ஆள் தான் போக முடியும். ஒரே ஆளுக்கு 2 பக்கெட் மட்டும் தான் தருவாங்களா, இல்லை வழக்கம் போல் 4 பக்கெட் கொடுத்து 2 பேர் அனுப்புறதுக்கு பதிலாக ஒரே நபர் அனுப்பிச்சு 4 பக்கெட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் 4 பக்கெட் கொடுத்தாலையும் அதை நிரப்புற அளவுக்கு திறமைசாலி அண்டு ஸ்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆள் போகணும். அப்படி யார் போவாங்க, யார் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலும் செய்கிறேன். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.